வெல்கம் டு நாஞ்சில் மீல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது மீல் மேக்கர் யூஸ் பண்ணி பிரியாணி. இதுக்கு தேவையான பொருட்கள் 8 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 4 வெங்காயம், 1.5 டீஸ்பூன் அளவு சிவப்பு மிளகாய்த்தூள், இஞ்சி, 2 அன்னாசிப்பூ, 2 பட்டை, 7 ஏலக்காய், 7 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு ரம்ப இலை, 1 கப் அளவு தயிர், 4 டீஸ்பூன் நெய். இது கூடவே கொஞ்சம் மீல் மேக்கரும் கொத்தமல்லி புதினா இலைகளும் எடுத்திருக்கேன். வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே மல்லி இலையும் புதினாவையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, புதினா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கூட ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸை எடுத்து நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது ஊறுற டைமில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீல் மேக்கர் அதில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணி பிழிஞ்சு மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்ச விழுது 1 ஸ்பூன், 1 குழிக்கரண்டி அளவு தயிர், கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா அதை பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவில். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் 1 குழிக்கரண்டி அளவு கடலெண்ணெய், வேணும்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, 3 டீஸ்பூன் அளவு நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் சூடானதுக்கப்புறமா இதில் பட்டை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இது கூட வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்குமே இதை நல்லா வதங்க விடுங்க. பொறுமையாக வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு ரெண்டையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த ரம்பா இலைகளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த இலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதை இக்னோர் பண்ணிக்கலாம். இது கூட மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேன். இதை அந்த மசாலா கூட நல்லா பெரட்டிக்கலாம். கூடவே மீல் மேக்கரையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மீல் மேக்கரில் அந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே தக்காளி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை, தக்காளி ஓரளவு வதங்கினா போதும். அதுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அப்படின்ற அளவில் நான் இப்போ 3 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணி கிண்டினதுக்கப்புறமா இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிவிட்டு இதை சிம்மில் ஒரு 20 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம், விசில் போடாமல். 20 நிமிஷம் கழித்து நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பிரியாணி ரெடியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.